நாங்கள் இன்னொரு கம்பெனி புதுசாக பெருசாகவே ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எங்கள் கூட இருந்தது பிரார்த்தனா, சஞ்சு, அப்புறம் நிர்மல்குமார். காதலும் ஒரு பக்கம் போச்சு, கெரியரோட போராட்டமும் அது கூடயே சேர்ந்து போச்சு. எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் என்னை கலங்கவே விடாமல் பார்த்துக்கிட்டது பிரார்த்தனா தான். நாங்கள் பெருசாக எதுக்குமே செலவு பண்ணிக்கிட்டதே இல்லை. என்னைக்காவது ஒரு சாக்லேட், அதையும் 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். எங்கேயும் வெளியே போனதும் இல்லை, கிளாஸ் கட் அடித்ததும் இல்லை. மார்னிங் பஸ் பார்க்கிங்கில் இருந்து டிபார்ட்மெண்ட் வர ஒன்றா நடந்து போவோம். அப்புறம் ஈவினிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து பஸ் பார்க்கிங் வர ஒன்றா நடந்து போவோம். இடையில பிரேக் டைமில் கால்ஸ், இடையில கொஞ்சம் மெசேஜஸ். அப்புறம் ஏதாவது ஒரு சண்டே ஆஃபீஸ்க்கு வருவா. எல்லாரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படியே தான் போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோட போச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. இடையில எங்களுக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் புதுசாக முளைக்கிற ஜூனியர் தம்பின்ற கேரக்டர், பஸ்மேட், கிளாஸ்மேட், யோகா மேட்னு வந்துட்டே இருந்தாங்க. பட் அவளுக்கு அவளோட லிமிட் ரொம்பவே நல்லா தெரியும். அதுலேயும் எனக்கு பிடிக்கலனா எனக்காக எல்லாரையும் விட்டுட்டு வந்துடுவா. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம பார்ட்னரையும் நம்மளையும் எதுவுமே அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணும் இல்லை பையனும் க்ரியேட் பண்ணுற அந்த என்விரான்மெண்ட் தான் அவங்க பார்ட்னருக்கு அவங்க கட்டுற பெரிய தாஜ்மஹால்னு நான் நம்புகிறேன்.